அருமையான தாய்மார் தினத்திலே நம்ம எல்லாரும் ரொம்ப சோகமா இருக்கோம். ஏன்னா நம்முடைய உலக பிரகாரமான தாயை குறித்து நம்ம எல்லாருக்கும் சாட்சி உண்டு, எல்லாருக்கும் ஒரு ஒரு அனுபவங்கள் உண்டு, தாயை குறித்ததான ஒரு அனுபவங்கள். நம்ம தாய் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விட நம்ம நம்முடைய எல்லா சுக துக்கங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிற ஒரு ஜீவன் என்று சொன்னால் அது தாய் மட்டும்தான். அது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிரஸ்டீஷான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட நீங்க எல்லாரும் உங்க தாயை மிஸ் பண்ணுவீங்க. ஆனாலும் கர்த்தர் உலக பிரகாரமான தாயை உங்களை விட்டு எடுத்துக்கொண்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமா இருக்கிறபடினாலே இந்த நாளிலே கர்த்தர் உங்களை தேற்றுவாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாங்கள் மிகுந்த ஒரு வேதனையோடு நான் இன்னைக்கு ஃபுல்லா ஒரு வேதனையான நாளை கடந்து கொண்டிருந்தேன். ஏனென்று சொன்னால் 2021 ஆண்டு இது எங்களுக்கு மிகவும் எங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய சகோதரியின் கணவன் எங்களை விட்டு பிரிந்த நாள். அன்னைக்குதான் என்னோட தங்கச்சியோட பொண்ணு பிறந்த நாளும் கூட. அப்போ அதனால எங்களுக்கு அந்த நாளை மறக்கவே முடியாது. அது போல ஒரு கடினமான நாட்களுக்குள்ளே கடந்து சென்றாலும் நம்முடைய தகப்பன் அந்த இழப்புகளை சரி செய்கிற ஒரு தகப்பனாய் இருக்கிறார். அநேகருக்கு இது போன்ற அனுபவங்கள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நம்மை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளராய் இருக்கிறபடினாலே இந்த நாளிலே நாம் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சந்தோஷமாய் இருப்போம். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட நான் இந்த தாய்மார் தினத்திலே பெண்களுக்கான ஒரு சில வேத வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தாயானவள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நேரத்திலே நான் உங்களை அதிக நேரம் காத்திருக்க வைக்க விரும்பவில்லை. ஒரு 10 நிமிடம் உங்களோடு கூட நான் இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சமுதாயத்திலே பெண்கள் என்பது நம்ம இன்னைக்கு அநேக சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். பெண்களை குறித்து இன்றைய காலகட்டத்திலே பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேறி அவர்களுக்கு ஒரு மதிப்பான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பெண்கள் எப்படி இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இந்த சமுதாயத்திற்கு நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி உருவாக்கி கொடுக்கிறோம், நாம் எப்படிப்பட்ட ஒரு தாயாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இன்று அநேகர் சமுதாயத்திலே குழந்தைகள் இல்லாதபடி இருக்கலாம், திருமணம் ஆகாதபடி இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாம் நினைக்கலாம், நான் எப்படி குழந்தைகளை ஒரு ஆசீர்வாதமான குழந்தையை கொடுப்பது என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இந்த ஆசீர்வாதமான பிள்ளைகள் என்பது வெறும் உலக பிரகாரமாய் பிறக்கிற குழந்தைகள் மாத்திரமல்ல, நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த குழந்தைகள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசிகளாய் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். உங்களுடைய ஜெபம் அது எதுவா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபம் அது பரலோக தேவனிடத்திலே அநேக பிள்ளைகளை சேர்க்கிற ஒரு ஏணிப்படியாய் இருக்கிறது. எனவே நீங்கள் அதற்கான ஒரு தாய் என்கிற ஸ்தானத்தை உலக பிரகாரமாய் மாத்திரமல்ல ஆவிக்குரிய ரீதியிலும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். எனவே எனக்கு குழந்தை இல்லையே, எனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொல்லி வருத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. கர்த்தர் அநேக தாளந்துகளை நம்முடைய சபையில பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேக ஆவிக்குரிய தாய்மார்கள் இந்த சபையில இருக்கிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட மதர்ஸ் டே அப்படின்னா எதுக்காக இந்த மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா 1908 ஆனா ஜார்விஸ் அப்படிங்கிற ஒரு லேடி தன்னோட அம்மா இறக்குற தருவாயில் இருந்தாங்க. அந்த மரணத்தை அவங்க அம்மா மரித்த பிறகு தன்னுடைய தாயாரை குறித்ததான எல்லா நினைவுகளையும் அவள் கொண்டாட வேண்டும் என்று நினைத்தபடினாலே இந்த தாய்மார் தினம் உருவானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் உலக பிரகாரமாக இது தாய்மார் தினத்தை நாம் கொண்டாடினாலும் நம்முடைய அந்த உறவிற்கு ஒரு மேலான ஒரு உறவு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் நம்முடைய எல்லாருக்கும் தாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் இதை பார்க்கும் பொழுது இன்றைய நாட்களிலே விசேஷமாக இந்த தாய்மார்கள் கவனிக்க வேண்டியது சிறு பிள்ளைகளை குறித்து. அதாவது இந்த சிறு பிள்ளைகள் இனி வரும் காலகட்டத்திலே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம தாய்மாரை பத்தி மெசேஜ் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இனி வருகிற காலங்கள் அப்படிப்பட்ட காலங்கள் அல்ல.
இனி வருகிற காலம் கடைசி காலம் ஆனபடினாலே சிறு பிள்ளைகள் நமக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த குழந்தைகளை குறிவைத்து சாத்தானானவன் அநேக தந்திரங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த கடைசி கால எழுப்புதல் கட்டத்திலே அவன் குழந்தைகளை தாக்கி, அதாவது குழந்தைகளை தாக்கி என்று சொல்லும் பொழுது அது உலக பிரகாரமாக குழந்தை நோய்வாய்ப்பட்டோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகளை பாவத்திலே விழப்படுகிறதான ஒரு தந்திரத்தை சாத்தான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறான். அந்த குழந்தைகளை வருங்கால தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தாயின் பொறுப்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த குழந்தைகளை நாம் வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீங்கள் எந்த நெட்டை எடுத்து நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலும் உலகத்திலேயே இந்தியாவில் தான் போதை பழக்கத்திற்கு பிள்ளைகள் அடிமைகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அதிகமான பிள்ளைகள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது எத்தனை வேதனையான ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள் ஆபாசமான வீடியோக்களை காண்கிறார்கள். இந்த பிள்ளைகள் அதில் விழுந்து கிடக்கிறார்கள். சோசியல் மீடியா அவர்களை அந்த இடத்திலே விழ பண்ணி அந்த பிள்ளைகள் இன்னைக்கு பார்த்தோம்னா காலேஜ் பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாரும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அந்த பாவத்திலே விழுந்து அதில் எழ முடியாதபடி நம்முடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முன்பெல்லாம் நம்ம பார்க்கும் போது அமெரிக்கால அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல தான் அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அதை விட 3 மடங்கு நம்முடைய இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் அதற்கு அடிமையாகி பாவத்திலே விழுந்து இந்த கடைசி கால எழுப்புதலிலே எழும்ப முடியாதபடி அந்த பிள்ளைகள் எல்லாம் சிதறி போய் கொண்டிருக்கிறார்கள். எனவே தாய்மார்களாகிய நீங்கள் உங்கள் இல்லைன்னா நம்ம எப்படி துடித்து போகிறோம்? இதே போலதான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் ஆவியானவர் துடித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவங்கள வச்சுதான் அந்த கடைசி கால எழுப்புதல் எழும்ப போகிறது. அதை எழும்ப விடக்கூடாது என்று சொல்லி சத்துருவானவன் அதை தடை பண்ணுவதற்காக அந்த பிள்ளைகளை இந்த மாதிரி உலகத்தில் உள்ள பாவத்திலே விழப்பண்ணி அவர்களுடைய அந்த எழுப்புதலை அவன் அழித்து கொண்டிருக்கிறான். அதற்காக ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே சொல்லப்படுகிறது, மோசேயை குறித்து நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திரையாகமம் 1-2. இன்னொருவர் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 10வது வசனம். அதே அதிகாரம். பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் ஒரு குமாரன் ஆனான். அவள் அவனை ஜனத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். ஆமென். இதிலே நாம் பார்க்கும் பொழுது மோசே என்கிறதான ஒரு அழகிய ஆண் குழந்தையை ஒரு தாய் பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தையை அவள் 3 மாதம் வரை அந்த குழந்தையை ஒழித்து வைத்து அவள் பாதுகாத்து வருகிறாள். ஏன் அப்படின்னு சொன்னான்னா, நாம் அந்த வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நான் நேரம் குறைவா இருக்கிறபடி நான் சுருக்கமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அதிலே பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை பார்வோன் ராஜா என்பவன் அந்த சிறு ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லும்படியாய் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். அப்படி பிறப்பிக்கும் பொழுது இந்த தாயானவள் அந்த பெற்றெடுத்த குழந்தையை 3 மாதம் அந்த குழந்தை அவள் வீட்டிலே ஒழித்து வைத்து பாதுகாத்து வருகிறாள். அந்த 3 மாதம் அவள் எத்தனை சிரமப்பட்டிருப்பா. ஒரு சின்ன பிள்ளைய நம்ம வீட்டுல வைக்கிறது வெளியே தெரியாம வைக்கிறது அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான காரியம் என்று உங்களுக்கு தெரியும். பிள்ளை அழும் பொழுதும் அது பசிக்கு அழும் பொழுதும் நம்ம அதை மறைக்கவே முடியாது. ஒரு சிறு பிள்ளை வீட்டில் இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் இந்த தாயானவள் அதை 3 மாதம் ஒழித்து வைக்கிறாள். அதன் பிறகு அவளால ஒழித்து வைக்க முடியல. அதனால என்ன பண்றான்னா, ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதிலே பிசினும் கீழும் பூசி அந்த நாணல் பெட்டியிலே அந்த குழந்தையை வைத்து அந்த குழந்தையை நதியிலே விடுகிறாள். அதை அந்த நதியிலே விடும் பொழுது அதனுடைய அந்த குழந்தையின் தங்கையானவள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறாள். அந்த குழந்தை உங்களுக்கு தெரியும், உலக பிரகாரமா நம்ம ஒரு குழந்தைய ஒரு கூடையில வச்சு தண்ணியில விடும் பொழுது அது மூழ்கி போகும். ஆனால் இது கர்த்தருடைய திட்டமா இருக்கிறபடினாலே அந்த குழந்தையானது அந்த நதியிலே மிதந்து அந்த பார்வோனுடைய குமாரத்தை அந்த நதியிலே குளித்துக் கொண்டிருக்கிறாள்.
எந்த பார்வோன் ராஜா அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆணையிடுகிறாரோ அந்த பார்வோன் ராஜாவின் குமாரத்தியானவள் அந்த குழந்தையை எடுத்து இது ஒரு அழகான குழந்தையா இருக்கிறதே என்று சொல்லி தன்னுடைய தாதிமார்களை விட்டு அந்த குழந்தையை எடுத்து அவள் அரண்மனையிலே வளர்க்கிறார். பிரியமானவர்களே, இதே ஆண்டவர் முன் குறித்து வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால் மோசேயை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாக அவர் ஆல்ரெடி அந்த குழந்தையை கொடுப்பதற்கு முன்பதாகவே அவர் தெரிந்து கொண்டார். எனவே அந்த மோசே என்கிற தீர்க்கதரிசி அந்த தாயின் மூலமாக அவர் உலகத்திலே கொண்டு வந்து அவரை ஒரு தீர்க்கதரிசியா அந்த அரண்மனையிலே அவர் வளர விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிசாசானவன் இந்த உலகத்திலே அவன் நினைக்கிறான், ஆண்டவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, ஆண்டவர் மோசேயை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை பிசாசாலே அறிந்து கொள்ள முடியாது. அவனாலே ஒரு விதத்துல ஒரு கெஸ் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனால் கர்த்தர் என்ன தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்பதை அந்த சாத்தானாலே அது புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் அவன் ஒரு விதத்திலே அவனுடைய அந்த தந்திர மூளையை வைத்து அவன் ஆலோசிக்கிறான். அப்பொழுது அந்த ஆலோசித்தது நிமித்தமாய் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல, இதுதான் மோசேயை தான் அவன் தீர்க்கதரிசியாய் கொண்டு வர போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த சாத்தானால கண்டுபிடிக்க முடியல. அதனாலதான் அந்த பார்வோன் மூலமாய் சாத்தான் இடைப்பட்டு எல்லா ஆண் பிள்ளைகளையும் அவன் கொல்லுகிறான். அப்படி எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும் பொழுது கர்த்தருடைய திட்டம் நிறைவேறாமல் போகும் என்று அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தரோ அந்த அருமையான தாய் மூலமாய் அந்த மோசே என்னும் தீர்க்கதரிசியை இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் அனுப்பி வைக்கிறார். அப்படி என்று சொன்னால் அந்த தாயானவள் ஒரு கரிசனை உள்ள தாயா இருந்தபடினாலே மட்டும்தான் அந்த குழந்தையை அவள் பாதுகாத்து அதை அவள் அந்த 3 மாதம் தன்னுடைய அந்த தாயின் பாசத்தை அவள் கொடுத்து அந்த குழந்தையை ஒரு தீர்க்கதரிசியாய் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் அந்த தேவ சமூகத்திலே அவள் அதை ஒரு தேவனுடைய பணியாய் அவள் செய்தபடினாலே அந்த குழந்தையும் தாயும் அந்த எனவே இந்த சாத்தானானவன் கருவிலே நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறான். அவன் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்து நம்மை பாவத்திலே விழ வைத்து அவருடைய அந்த பரிசுத்தமான வழியிலிருந்து நம்மை விலக்கி போடுகிறான். நான் என்னுடைய அனுபவத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது எனக்கு அநேக தடைகள். நாங்கள் அப்ப சென்னையில இருந்தோம். நாங்க சென்னையில என்னுடைய ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுல நாங்க தங்கி இருந்தோம். அது புது வீடு தான். ஆனா நாங்க அந்த வீட்டுல நானும் என் ஹஸ்பண்டே இருந்தோம். என்னுடைய குடும்பம் எல்லாருக்கும் தெரியும். நான் கன்சீவ் ஆன நாள்ல இருந்து நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நான் 5 வருடத்துக்கு அப்புறம் கன்சீவ் ஆனேன். நாங்க அதனால ரொம்ப எல்லாரும் குடும்பம் எல்லாம் சந்தோஷப்பட்டோம். ஆனால் அப்பொழுதுதான் அது எங்களுக்கு எப்படின்னே தெரியாது. அந்த வீட்டுல இருக்கும் போது நானும் என் கணவனும் அடிக்கடி சண்டை போடுவோம். ஆனா ரீசனே இருக்காது. வெளியே போனா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஆனா வீட்டுக்கு வந்தா நாங்க அடிக்கடி சண்டை போடுவோம். அந்த ரீசனே எங்களுக்கு என்னன்னு தெரியாது. நைட்டு நாங்க நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு எழும்பி தண்ணி குடிக்கிறதுக்கோ எதுக்கோ போவோம். அப்போ கூட நாங்க சண்டை போடுவோம். அந்த மாதிரி எங்களை அறியாமலே எதுக்கு சண்டை போட்டோம்னே தெரியாது. காலையில எழுப்பி பார்த்தா எதுக்கு போட்டோம் ஏன் போட்டோம்னு தெரியாது. இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது. அப்பதான் என்னுடைய இறந்து போன என்னுடைய சகோதரியின் கணவன் அவங்க சென்னையில இருக்கும்போது சொன்னாங்க, நாங்க வீட்டுல பிரேயர் பண்றோம் அப்படின்னாங்க. அப்ப அத்தா எங்க வீட்டுல பிரேயர் பண்ணும் போது அவர் என்னை விட அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் கர்த்தருடைய சமூகத்திலே ரொம்ப விசுவாசமான ஒரு மகன். அப்ப எனக்காக அந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கும் பொழுதே சொன்னார், நீ இந்த வீட்டிலே நீ ரொம்ப நாள் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு நீ சீக்கிரமா கிளம்பி ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு. எனக்காக அவர் அடிக்கடி ஜெபம் பண்ணுவாரு. ஜெபம் பண்ணும் பொழுது என்னை உங்களுக்கு தெரியும், சென்னையில பிரதர் ஆலன் பால் அவருடைய மீட்டிங்கிலே என்னை அடிக்கடி எல்லா வாரமும் எங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்பெல்லாம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம். அப்பொழுது ஒரு நாள் நாங்க இதே போல அந்த மீட்டிங்க்கு கடந்து செல்லும் பொழுது எனக்கு கரெக்டா 7வது மாதம். அப்பொழுது நான் கடந்து செல்லும் பொழுது பிரதர் ஆலன் பால் அவர்கள் என்னை பெயர் சொல்லி அழைத்து சொன்னார்கள், உன்னுடைய கற்பத்திலே இருக்கிறதான குழந்தையை சத்ருவானவன் அழிக்க நினைக்கிறான், அதனாலதான் உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. அந்த பிரச்சனை ஆக எனக்கு சுகர் அதிகமாக ஆரம்பிச்சது. அப்போ ஹை சுகர்னால டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒருவேளை குழந்தை உங்களுக்கு சரியான நிலைமையில பிறக்க முடியாமல் இருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றினார். அப்பொழுது என்னுடைய தாயார் தான் எனக்காக ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே, என்னுடைய தாய் எனக்காக ஜெபித்து அவர்கள், நான் அந்த வீட்டிலே அந்த சென்னையில இருக்கிற வீட்டை கூட அவங்க பார்த்தது கிடையாது, அவங்க போட்டோல கூட பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க கரெக்டா சொன்னாங்க, நீ எந்த நிலைமையில இருக்கிற, நீ எந்த ஒரு சோதனைக்குள்ளே நீ இருக்கிறாய் என்று சொல்லி என்னோட அவங்க சொன்னாங்க. நான் சொன்ன பொழுது என்னாலே அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய அந்த வீட்டிலே
ஒரு பெரிய ஒரு அந்த கற்பத்தை அழிக்கும்படியாய் அது உங்களை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த வலு சர்ப்பத்தின் ஆவிக்காய் நீங்கள் ஜெபித்து போராடி வெளியே வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படித்தான் நாங்க சென்னையில இருந்து அந்த வீட்டை காலி பண்ணும்போது அப்புறம் நாங்க நினைச்சோம், சரி இனி இங்க இருக்க வேண்டாம், நம்ம ஊருக்கு கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி. நாங்க நைட்டோடு நைட்டா என்னோட அத்தான் தான் சொன்னாங்க, நீ வீட்டை காலி பண்றேன்னு சொல்லிட்டுலாம் நீ வர வேண்டாம், நீ எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னாங்க. நாங்க திங்ஸ் எல்லாம் முதல்ல வண்டியில அனுப்பி வச்சுட்டோம். நாங்க அன்னைக்கு நைட்டு வீட்டுல தான் இருந்தோம். அப்பொழுது எங்களுக்கு பயங்கர ஒரு போராட்டம். அடுத்த நாள் காலையில நாங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே தான் கிளம்பி வெளியே வந்தோம். சந்தோஷமா போனோம், அக்கா வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்ப சேர்ந்ததுக்கு அப்புறமா எங்க அத்தா ப்ரேயர் பண்ணிட்டு சொன்னாரு, அந்த சத்துரு நீங்க அங்க இல்லாததுனால மிகவும் போராடி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி. அப்படி அநேக இது நம்ம உலக பிரகாரமா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதை அனுபவித்து பார்க்கும், நானே நம்பினது கிடையாது, ஆனால் அதை அனுபவித்து பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது. இப்படி அநேகமாய் சிறு பிள்ளைகளை அழிப்பதற்காக அவன் போராடி கொண்டிருப்பான். பிரியமானவர்களை, நமக்கு தெரியாது, நாம் இந்த சயின்டிபிக் வேர்ல்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால நம்ம இதெல்லாம் நம்புறது கிடையாது. ஆனால் அதுதான் உண்மை. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது கடவுளுக்குள்ளே மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதுதான் சத்துரு உங்கள் மூலமாய் சரி உங்களை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த இது உங்கள் கணவனை தாக்கலாம், அல்லது உங்கள் மனைவியை தாக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளை தாக்கலாம். இதுதான் சத்துருவின் ஒரு பெரிய வேலை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இதை நாம் ஜெபத்தினால் மாத்திரம்தான் முறியடிக்க முடியும். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது நாம் இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் ஒரு கொடுமையான காலகட்டத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த கானானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் நெருக்கினார்கள். அதை நெருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்க்கிறார். இந்த 20 வருட காலம் கானானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கும் பொழுது ஆவியானவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தாய் வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானிக்கிறார். நாம் பொதுவாக பார்க்கும் பொழுது, நம்ம வேதத்தை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், வேதத்திலே நாம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போனவர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகளும் நியாயாதிபதிகளும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்கதரிசிகளும் நியாயாதிபதிகளும் தான் இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்கிறார்கள். இந்த நியாயாதிபதிகள் என்று சொல்லும் பொழுது நம்ம இப்ப பார்க்கிற ஜட்ஜ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்த ஜனங்களை நியாயம் விசாரித்து அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு நியாயாதிபதிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், இந்த ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆண் மகனால் மாத்திரம்தான் அது முடியும். ஏனென்று சொன்னால் அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள், அவருடைய எல்லா பிரச்சனைகளையும் ஒரு பெண்ணால் தீர்த்து வைக்க முடியாது. ஒரு ஆணால் மட்டும்தான் அவன் ஒரு பலசாலியாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனை தான் கர்த்தர் நியமித்திருக்க வேண்டும். ஆனால் ஆவியானவர் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எடுத்தவர்கள் வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் பார்க்கும் பொழுது இந்த ஜனங்கள் பெரும் பாதைகள் பாழாய் கிடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இதில் வழி நடக்கிறவர்கள் பக்க வழியாய் நடந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகவும் மோசமான வழியிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி சென்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த இடத்திலே தெபோராள் என்று சொல்லுகிற அந்த பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு நியாயாதிபதியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் கர்த்தர் இந்த இடத்திலே தெரிந்தெடுக்கிறார். ஒரு பெண்ணால என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு அவரோட நினைத்திருக்கலாம். ஆனாலும் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 4:5. அவள் எபிராயி மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரீட்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்தில் நியாய விசாரணைக்கு போவார்கள். ஆமென். அவள் ஒரு நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியா இருந்தாள் என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருந்த ஸ்திரீயின் கரங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆவியானவர் ஒப்பு கொடுக்கிறார். இந்த கானானியர்கள் அந்த இஸ்ரவேலரை நெருங்கி வரும் பொழுது அந்த கானானியருடைய கையிலே 900 இரும்பு ரதங்கள் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இஸ்ரவேலுடைய கரங்களிலே ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த கானானியரின் கையில் இருந்து அவள் அதை மீட்டு அந்த ஜனங்களை கானானியரின் கைக்கு அவள் விடுதலையாக்கி கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி கர்த்தர் தெபோராள் என்கிற ஒரு பெண்ணை அவர் அந்த இடத்திலே தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த ஒரு பெண்ணாலே ஒரு இஸ்ரவேல்
கர்த்தரில் ராஜ்யம் முழுவதையும் பாதுகாக்க முடியும் என்று சொன்னால் நாமும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நான் ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்களிடத்திலே சொல்லி நான் இதை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, நாம் ஒரு ஆவிக்குரிய தாய் என்று சொன்னால் நாம் அதை ஜெபத்தின் மூலம் நாம் நிரூபிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட ஜெபம் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் முழங்காலிலே நின்று தேவனோடு சண்டையிட்டு நாம் நம்முடைய தேவைகளையோ அல்லது உலகத்தின் தேவைகளையோ நாம் தேவனிடத்திலே கேட்பதுதான் அது ஒரு அதிகாரமுள்ள ஜெபம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்று அநேக தாய்மார்களை பார்க்கும் பொழுது நம்ம நிறைய நேரத்தை வேஸ்டா செலவு பண்றோம். நம்ம எவ்வளவோ நேரத்தை நம்ம எடுத்து பார்த்தா இன்னும் தாய்மார்கள் மொபைல்ல எடுத்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிறாங்க பிரியமானவர்களே. இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி அநேக காரியங்களை நாம் இன்றும் உலகத்திற்காக நாம் ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். நானும் அப்படித்தான் இருந்தேன். முன்னாடிலாம் நம்ம வீட்டுல தூர்தர்ஷன் டிவி இருக்கும். அதுல 1 மணிக்கு சினிமா போடுவாங்க. சண்டே சர்ச்சு முடிஞ்ச உடனே நாங்க துணி கூட மாத்த மாட்டோம். ஓடி அங்க உட்காந்து அந்த டிவி ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்துருப்போம். அப்ப எங்க அப்பா சொல்லுவாங்க, இங்க பாரு நான் சர்ச்சில் போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்தேன், இங்க பாரு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த நாட்கள் உண்டு. அப்பெல்லாம் நிறைய நாட்கள் அந்த படம் பார்க்கறதுல, நாம் படம் பார்ப்பது தப்பு என்று நான் சொல்லல. ஆனா நம்ம ஒரு படம் பார்ப்பதற்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செலவு செய்கிறோம். ஆனா நம்ம ஜெபம் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்றோம் மட்டும் நீங்க யோசிங்க. நம்ம உலகத்திற்கு நம்ம இவ்வளவு சமயம் கொடுக்கிறோம், அதுல நமக்கு சந்தோஷம் கிடைக்குது, அது தப்பு கிடையாது. ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம எத்தனை நேரம் நின்று நம்மோட ஆசீர்வாதத்திற்காக நாம் நிற்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தாய்மார்களும் உணர வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அதை அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, 2வதாக நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நடத்தி செல்ல வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைகளும் நம்மளை பார்த்து அவங்க தெரிந்து கொள்வாங்க. நீங்க எவ்வளவு இந்த காலத்துல இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அதை அவங்க கூர்ந்து பார்ப்பாங்க பிரியமானவர்களே. அவங்க அப்சர்வேஷன் ரொம்ப பெருசு. நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், எல்லாத்தையும் அவங்க கூர்ந்து பார்ப்பாங்க. அப்படிதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவங்க ஒரு காரியத்தையும் அவங்க தீர்மானிக்கிறாங்க. கடைசியா நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எப்படி குழந்தைகளுக்கு அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ என்னையே எடுத்துக்கொண்டா நானும் பெரிய பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனாலும் நாம் கர்த்தருக்காக நாம் இந்த காரியத்தை ஒவ்வொரு தாய்மார்களும் எடுத்து செய்யணும். நம்மளோட அம்மாக்கள் எல்லாம் படிக்காதவங்களா தான் இருப்பாங்க. மோஸ்டா அவங்களுக்கு மொபைல் பார்க்க தெரியாது, இங்கிலீஷ்ல இன்டர்நெட்ல எதுவுமே நமக்கு பார்க்க தெரியாது. ஆனா நம்ம தாய்மார்கள் எல்லாம் இந்த வேதத்தை படித்து அந்த வேதத்தில் உள்ள அந்த வசனங்களுக்கு அவர்கள் ஞானவான்களா சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நமக்கு இந்த அறிவு கிடையவே கிடையாது இப்போ. ஆனா அப்ப அந்த காலத்துல இருக்கிற தாய்மார்களுக்கு இந்த வேதத்தை குறித்த அறிவு இருந்ததினால்தான் நாம் எல்லாரும் இன்று ஒரு நல்ல நிலைமையில இந்த இடத்திலே நிற்கிறோம். இது நம்மளோட பிரேயர்னால நம்ம இந்த தேசத்துல வரல. நம்மளோட தாய்மார்கள் அந்த தேசத்தில் இருந்து கண்ணீரோடு இன்றும் கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் மாத்திரமே நாம் இந்த தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளிலும் கூட நாம் நம்முடைய தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் நான் நினைத்து பார்க்கணும். யாருக்காவது தாயோடு மனக்கசப்புகளோ இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இன்றே அதை மாற்றி விட்டு உங்கள் தாயாருக்காக நீங்கள் ஜெபித்து, நம்மெல்லாம் தாய் இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பிளெஸிங் ஆனவங்கன்னு நீங்க யோசித்து பாருங்க. நான் சில டைம்ல நினைப்பேன், நமக்கு அப்பா இல்லையே, அப்பா இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பிளெஸிங் ஆனவங்கன்னு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடத்துல இருந்து பார்க்கும் போதுதான் தெரியும், ஒவ்வொருவரை இழக்கும் போது. எனவே கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல அம்மாக்களை தந்திருக்கிறார். எனவே அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இங்க நிறைய ஊழியக்கார பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறதான ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். கடந்த நாளிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு அருமையான ஊழியக்காரர் இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார் என்று சொல்லி நம்ம இதுல பார்த்தோம். அந்த குடும்பத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தகப்பனை இழந்து தாயை இழந்து தவித்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் கர்த்தர் ஒரு நல்ல வீடு கொடுத்து, நல்ல உடையை கொடுத்து, சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை கொடுத்து இந்த தேசத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அந்த இனத்தோடு கூட நாம் யாவரும் எழும்பி நின்று நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் நாம் ஜெபித்து இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். Oh